ஒரு கப் காஃபி விலையில ஒரு கம்ப்யூட்டர் வாங்க முடியும்னா நம்புவீங்களா? அதுவும் சும்மா இல்ல, ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். நம்ம முடியல தானே? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெறும் $5 தான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு விலையில டெக்னாலஜி கிடைச்சா அது எல்லார் கைக்கும் போய் சேரும் இல்லையா? அப்போ இந்த ராஸ்பெரி பைனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க உள்ளங்கையில அடங்குற அளவுக்கு சின்னதா ஒரு கிரெடிட் கார்டு சைஸ்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். சரி, வாங்க கொஞ்சம் டீப்பா போலாம். எப்படி இத்தனூண்டு இருக்கிற ஒரு போர்டு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா விற்பனையாகிற கம்ப்யூட்டர்ல ஒன்னா மாறுச்சு, அந்த கதையத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதோட பயணம் பாத்தீங்கன்னா 2006ல ஒரு சின்ன ஐடியாவா தான் ஆரம்பிச்சுது. அப்புறம் 2012ல முதல் யூனிட்ட மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இது உலகத்திலேயே பெஸ்ட் செல்லிங் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒன்னு. பாத்தீங்களா, ஒரு சிம்பிளான ஐடியா எப்படி ஒரு குளோபல் ஹிட் ஆகுதுன்னு? சரி, இதுக்கு ஏன் ராஸ்பெரி பைன்னு பேர் வச்சாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. டெக்னாலஜி உலகத்துல பல பேர் வைக்கிறது ஒரு ட்ரெண்ட் இல்லையா? அதனால ராஸ்பெரின்னு வச்சிட்டாங்க. கூடவே இருக்கிற அந்த பை நாம யூஸ் பண்ற பைத்தான் புரோகிராமிங் மொழியை குறிக்குது. செம்ம புத்திசாலித்தனமான பேர்ல. சைஸ்ல சின்னதா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது பவர்ல ரொம்பவே பெருசு. குவாட் கோர் ப்ராசஸர் இருக்கு, அதுவும் 8 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணும். அதாவது அதோட சைஸ்க்கும் விலைக்கும் இது கொடுக்கிற பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே மிரட்டலா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ராஸ்பெரி பையோட உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒரு சின்ன டூர் போலாமா? வாங்க, இந்த குட்டி போர்டை பிரிச்சு மேயலாம். முதல்ல இந்த போர்டோட மூளைய பாப்போம். அதுதாங்க CPU ரேமும். இந்த கம்ப்யூட்டர் பண்ற எல்லா வேலைக்கும் இவங்க 2 பேரும் தான் காரணம். அடுத்து இங்க இருக்கு GPIO ஹெட்அப். இத கேட்ஜெட்ஸோட நுழைவாயில்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பின்கள் வழியா தான் நீங்க மத்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கனெக்ட் பண்ண முடியும். அதாவது சென்சார்ல இருந்து மோட்டார் வரைக்கும் எதை வேணாலும் இணைச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். சொல்லப்போனா உங்க கிரியேட்டிவிட்டிக்கு இது ஒரு பெரிய கதவை திறந்து விடுது. ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி எதுலயும் நமக்கு தேவையான எல்லா போர்ட்ஸும் இருக்கு. கீபோர்ட், மவுஸ் கனெக்ட் பண்ண USB போர்ட்ஸ், 2 மானிட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ண மைக்ரோ HDMI போர்ட்ஸ், அப்புறம் பவர் கொடுக்கறதுக்கு USB-C போர்ட். அட அவ்வளோ ஏன், நீங்களே ஒரு கேமரா செஞ்சு கனெக்ட் பண்றதுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, ஹார்ட்வேர் எல்லாம் ஓகே. ஆனா இந்த கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்றது? அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கறது? அங்கதான் ஒரு மேஜிக் பொருள் உள்ள வருது. அதுதான் SD கார்டு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எல்லாம் சரி, இதுல ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு? இந்த போர்டை அப்படியே திருப்பி பாருங்களேன். அங்க ஒரு மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கா? அதுதான் இதோட ஹார்ட் டிரைவ். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது OS எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். இது ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, மைக்ரோ SD கார்டை உள்ள போடுங்க. ஸ்டெப் 2, அதுல ராஸ்பெரி பை OS மாதிரி ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. ஃபைனலா பவர் ஆன் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்க கம்ப்யூட்டர் ரெடி. சரி, எப்படி ஆன் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். இத வச்சு நிஜமாவே என்னதான் பண்ண முடியும்? இங்கேதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. உங்க ப்ராஜெக்ட், உங்க ரூல்ஸ். இத வச்சு நீங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு லிமிட்டே கிடையாது. IoTக்கான புரோட்டோடைப் செய்யலாமா? இல்ல கஸ்டமா ஒரு ரோபோட், உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி கேமரா, உங்களுக்கே சொந்தமா ஒரு வெப் சர்வர், அட சிம்பிளா பைத்தான் யூஸ் பண்ணி LED லைட்டை கண்ட்ரோல் பண்றதுல இருந்து சொல்லப்போனா உங்க கற்பனை தான் இங்க ஒரே எல்லை. சொல்ற மாதிரி வாய்ப்புகளுக்கு எல்லை உங்க கற்பனை மட்டும்தான். இந்த ஒரு வரி ராஸ்பெரி பையோட மொத்த பவரையும் அழகா சொல்லிருது இல்லையா? அப்போ விஷயம் இதுதான். இவ்ளோ சின்ன ஆனா பவர்ஃபுல்லான இந்த கம்ப்யூட்டர் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன உருவாக்குவீங்க? யோசிச்சு வைங்க.